ரொம்ப ஹெல்த்தியான பாகற்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு பாகற்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா 2 பாகற்காயாக எடுத்துக்கோங்க. இப்போ மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் பாகற்காயை கட் பண்ணிக்கலாங்க. உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு கத்தியிலையோ ஸ்பூன்லேயோ இல்லாட்டி விரலை வச்சு எடுத்தால் கூட வந்துடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண பாகற்காயை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, 4-5 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். இப்படி அரைச்சிங்கன்னா பாகற்காய் 1-2 அரைப்பட்டுருக்குங்க. திரும்பவும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு இந்த பாகற்காய் ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க. இந்த ஜூஸ் எப்படி குடிக்கணும்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2-3 தடவை தாங்க குடிக்கணும். அதுவும் வெறும் வயிற்றில் 30 மில்லியில் இருந்து 50 மில்லி வரைக்கும் தாங்க எடுத்துக்கணும். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.